ஒரு 100%ல பார்த்தீங்கன்னா ஒரு 90% 95% வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெக்ஸ் வந்துட்டு நான் கேட்ட அளவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேஸ்டல் நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோன்னா நம்ம போரூர் சைட் வந்திருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 5 to 6 பார்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டலான்ற பிளான் பண்ணி ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு லக்ஸரியஸ் பிளானாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த டிசைன் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து அந்த கேட் வரைக்கும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த வீடே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன வந்து நம்ம புதுசாக இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கேட் வந்து ரோலர் கேட் கொடுத்தோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து ஒரு எஸ் டைப்பில் வரணும்னு சொல்லிட்டு அந்த டிசைன் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்தோம். நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இந்த ரோலர் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ரோலர் கேட்டுங்க. இந்த ரோலர் கேட் வந்து பேசிக்காக நம்ம வந்து திறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏன் திறக்க முடியாது பார்த்தீங்கன்னா, கீழே எம்எஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா இங்கே எஸ்எஸ் ரோலர் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். பேசிக்காக சாதாரணமாக யார் வேணால் தள்ளலாம். அந்த பாருங்கள், நான் சாதாரணமாக தான் தள்ளுறேன், ஈஸியாகவே தள்ளலாம் நம்ம. ஸோ ரோலர் போட போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ஏன்னா வீடு கட்டுறதுன்னு சொல்லுங்கள், அவருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோலர் கேட் போட்ட பிறகு நீங்கள் சின்ன கேட் எது கொடுக்குறோன்னா, நம்ம எப்பயுமே பெரிய கேட் யூஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம சின்ன கேட் கொடுக்குறோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 5 கார் பார்க்கிங் இருக்கும். பெரிய சைஸ் கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங். இங்கே ஒரு 2 கார் விடலாம், அங்கே ஒரு 2 கார் விடலாம். சைடில் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை, அதனால கொஞ்சம் இப்போ 5 BHK 5 கார் வர மாதிரி பிளான் பண்ணோம். இப்போ நம்ம 4 கார் தான் வர மாதிரி பிளான் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஸ்பேஸ் இருந்தால் நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம. ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளால் என்ன பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட அளவுலாம் நான் கீழே கொடுக்குறேன், அது பாருங்கள். கீழே டாப்பில் எங்கே கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம. ஸோ இந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். ஸோ பிளெயினாக கொடுக்காம காலத்தில் வந்து இது மாதிரி டெக்ஸ்சர் பண்ணி இது மாதிரி வந்து ஒரு லைன் டிசைன் கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் அப்படி உள்ள நுழையும் போதே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம. ஸோ இங்கே வால் பார்த்தீங்கன்னா பிளெயின் வால் இல்லாமல் இந்த வால் டெக்ஸ்சர் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த பிளெயின் வால் இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அது வீடியோவில் தெரியுதான்னு தெரில, நீங்கள் ஃபோக்கஸ் காமிங்க. அது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 2 BHK இருக்குது. ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்கோம் நம்ம. லிஃப்ட்டோட பொசிஷனும் கரெக்டாக அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இது நார்த் ஃபேஸிங்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி தான் இந்த வீடே இருக்கும், ஃபுல் அண்ட் த்ரூ அவுட்டாகவே. ஸோ நம்ம மேலே வந்தோன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே வந்தோம் நம்ம. ஸோ இங்கே ஒரு ஃப்ளாட்டு, இங்கே ஒரு ஃப்ளாட்டு, மேலே அது மாதிரி 2 ஃப்ளாட் இருக்குது. ஸோ நான் ஒரு ஃப்ளாட் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ஃப்ளாட் தான் பார்த்து ஃபுல்லாக டிசைன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி லிஃப்ட்டில் எப்படி இருக்குது, லிஃப்ட் என்ன டிசைன் பண்ணியிருக்கோன்னு நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லிஃப்ட்டில் வந்து பேசிக்காக இந்த வாலில் வந்து வெறும் நம்ம ப்ளைனாக ஒரு பெயிண்ட் பண்ணியிருந்தோன்னா அவ்வளோ லுக்காக இருக்காது. ஸோ இந்த பிளாக்ல ஒரு டைல்ஸ் கொடுத்து அந்த ஒரு 4x2 டைல் போட்ட பிறகு இந்த லுக்கே பாருங்கள் எவ்வளோ மேட்ச் ஆகுது பாருங்கள். அந்த என்ட்ரி நுழைஞ்ச உடனே இந்த ஒரு 2x2 டைல்ஸ்க்கு இது வந்து மேட் டைலு. இந்த மேட் டைலுக்கு இந்த லிஃப்ட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ பேசிக்காக இப்போ அப்பார்ட்மெண்ட் சம்டைம்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க லிஃப்ட் கொடுக்குறதுல. ஸோ அது G+2 தான். ஸோ அதுக்கும் நீட் இருந்தது, அதனால நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிஃப்ட்டில் போயிட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்ப்போம். ஸோ நம்ம மேலே வந்தோன்னா 2 போர்ஷன் இருக்குது. ஸோ அந்த 2 போர்ஷனில் இப்போ ஒரு போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் போட்டுருவோம், டீ கூட் ஃபஸ்ட் பாயிண்டில் போட்டுருவோம், வார்னிஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ நமக்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்கோம் நம்ம, சேஃப்டி ஒரு கிரில் கேட்டு. கிரில் கேட்டுக்கு நம்ம லாக் இந்த மாதிரி லாக் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து அந்த வால்லே கொடுத்தா அது செட் ஆகும் சொல்லி இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ திறந்து போகும்போது உங்களுக்கு ஹால் சைஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை இந்த மாதிரியும் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹால் ஸ்பேஸு வித் ஓப்பன் கிச்சனு கிராண்டாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஒரு பிளெயின் நம்ம இன்டீரியரே பண்ணேன், இந்த வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணாமலே இது இவ்வளோ அழகாக இருக்குது. இன்டீரியர் பண்ண வீடு நான் காமிக்கிறேன், கீழே ஒரு போர்ஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பாருங்கள் இப்படியே பார்க்கவே ஒரு செமையாக இருக்குது பாருங்கள். இந்த லுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு வந்து அது பார்த்தோன்னாவே இங்கே நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன சோஃபா மாதிரி போட்டு இந்த போர்ஷன் பண்ணாவே எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்
நீங்கள் இதில் இன்டீரியர் பண்ணணும் கூட அவசியம் இல்லைங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பெயிண்டிங்ஸ்லேயே பிளான் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைல்ஸ்லேயே டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது கிச்சன் ஸ்பேஸு, இது வந்து ஹால் ஸ்பேஸுன்ற மாதிரி காமிச்சிருக்கோம். ஏன்னா ஓப்பன் கிச்சனில் வந்து ஒரே ஸ்பேஸாக தான் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து கிளைண்ட் கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த பார்ட்டிஷன் மாதிரி தனியாக வேணும், இந்த மாதிரி ஸ்பேஸ், இந்த கலர்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கலர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சனில் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தனியாக வேணும்னு கேட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸே வராது சில இடத்துலலாம், இவங்க யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இது நார்த் ஃபேஸிங்னால நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே கிச்சனில் வந்து கேஸ் பொசிஷன் இருக்கும். ஸோ இங்கே கேஸ் பொசிஷன் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்க் தனியாக கொடுத்து இங்கே வாஷிங் மிஷினுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்பேஸுமே உங்களுக்கு அங்கே ப்ராப்பராக அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இவ்வளோ பெரிய ஸ்பேஸை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணணும் கிச்சனை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த வியூ பாருங்கள், இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸு ப்ளஸ் இந்த கிச்சன் டாப் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கலர்ஸ் பாருங்கள், ஒயிட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படின்னா வந்து இது வந்து கிளாஸி டைல் தான், அதனால் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு கிளம்ஸியாக போடாமல் இந்த மாதிரி நீட் அண்ட் லுக் அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும் பாருங்கள். உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ப்ளசன்ட் லுக்கே இந்த இடத்துல தான் ஸ்பேஸ் தான் கிடைக்குது. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காமன் டாய்லெட், என்ட்ரன்ஸில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைஸ் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு டாய்லெட் மாதிரி இருக்குங்க. அந்த இடம் பாருங்கள், ஒரு 4x2 ஒரு 10 ஃபீட்டுக்கு நாங்கள் டைல் போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஏரியா லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே என்ன நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா வந்து ஃப்ரண்ட்டில் கிளாஸர் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வெட் ஏரியாவுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே. ஸோ அவங்க கேட்டாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ஸ்பேஸாக தனியாக கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் இங்கே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்தாலும் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெதர் ஸ்டென்சில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெதர் ஸ்டென்சிலில் பேக்ரவுண்ட் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த கலர்ஸ்லாம் வந்து கிரே ஷேட் வித் கலர்ஸ் மிக்சிங் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் டெக்ஸ்டரில் கொடுக்கும்போது அதோட அழகே வேறு லெவலுங்க. இந்த வால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டோட சப்போர்ட்டிவ் இது வேணும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து சில பேர் வந்து இந்த கலர்ஸ்லாம் வேணான்னுவாங்க. ஏன்னா வந்து எனக்கு ப்ளூ கலர் கொடுங்க, அந்த மாதிரி கொடுங்குவாங்க. ஸோ நம்ம கிளைண்டோட சப்போர்ட்டிவ் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எடுக்கலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் சொல்ல முடியும். என்னால் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் சொல்லி நான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீட்டுக்குலாம் இந்த பெட்ரூம்ஸ்க்கு என்னென்ன நான் பண்ணியிருக்கோம்னா, ஸோ உங்களுக்கு பெட்ரூமோட வார்ட்ரோப்பே அப்படியே மொத்தமாகவே நாங்கள் அவுட்டில் தள்ளிட்டோம், செட்பேக்கில் தள்ளிட்டோம். ஸோ இதில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸே உங்களுக்கு வந்து நிறைய அப்படியே பெரிய பெட்ரூம் சைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் நம்ம வார்ட்ரோப் ஸ்பேஸ் வந்து அழகாக இங்கே போயிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் இன்டீரியர் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் பாருங்கள், அதே 4x2 நம்ம ஃபுல் 10x10 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த 10 ஃபீட் கொடுக்கும்போது அதோட லக்ஸரி லுக் எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கவே நீங்கள் வந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த லுக்கு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ஹைட்டுக்கு அந்த ஒயிட்டாக அந்த ப்ளூ காம்பினேஷன் வந்து அல்ட்ரா லெவலுங்க, எல்லாம் சூப்பர் லெவல். ஸோ நம்ம வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து பால்கனி வந்து ஃப்ரண்ட் ஸ்பேஸில் இருக்கும். திறந்து போகிறோம் நம்ம. இந்த ஸ்பேஸ் பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், லேக் வியூ. ஸோ நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைம் வரோம், நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இதுதாங்க. வரோம் நம்ம ஜஸ்ட்டு வந்து ஈவினிங் ஒரு டீ குடிக்கணும், ஒரு காஃபி குடிக்கணும் கூட இங்கே வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். அதுக்கான ஸ்பேஸ் லேக் வியூ வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. சன்செட் இறங்கணும் சரி, சன்ரைஸ் பார்க்குறதும் சரி, இதில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்பேஸில். நம்ம சம்பாதிக்கிறதுக்குங்க ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் ஏரியா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட்டான ஸ்பாட். எங்கே இதில் ஒரு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கிற ஸ்பாட் தான் இதெல்லாம். ஸோ நம்ம இன்னொரு பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ நம்ம 2 பெட்ரூம்க்கே பால்கனி வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம், தனி பார்ட்டிஷனாக கொடுக்கல. ஸோ இன்னொரு பெட்ரூம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெட்ரூம்ஸ் இது ஃபெதர் இது கொடுத்துட்டு, ஸோ அதே மாதிரி நம்ம வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த வார்ட்ரோப்ஸ்க்கும் நீங்கள் அதே மாதிரி இல்லை இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நான் எல்லா இடத்துலையுமே வந்து கடப்பாக்கல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெஸ்ட் ஐடியா, அது உங்களுக்கு வந்து கமர்ஷியலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீனிங் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த லுக் வைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்காங்க. ஏன்னா ஒரு அந்த ஹெட்ரூம் ஸ்பேஸை வந்து எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சேனல் லைட்டு சின்ன சேனல் லைட் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வாலில் வந்து டெக்ஸ்சரு இந்த 2 ஸ்டெப்ஸ் எது கொடுத்துருக்கோன்னா ஃப்யூச்சரில் கிளைண்ட் வந்து 3rd ஃப்ளோர் ஃபுல்லாக எடுக்க போகிறாங்க. ஒரு பெரிய வில்லா மாதிரி வர போகிறதுனால
அதுக்காக இப்போவே நாங்கள் பிளான் பண்ணி 2 இது கொடுத்துருவோம். ஒன்று வந்து ரெண்டல் பர்பஸ் போகிறவங்க, இன்னொரு வந்து கிளைண்ட் சைட் போகிறவங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இப்படி உள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இந்த ஸ்டென்சிலில் ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் மேலே வந்த உடனே நம்மளுக்கு இந்த ஸ்பாட் தாங்க செம ஸ்பாட்டுங்க, ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோ சரி, ஸோ ஏதாவது எந்த பார்ட்டி பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு கிராஸ் மேட் மாதிரி பிளான் பண்ணி இதில் ஒரு பர்கோலா டிசைன் கொடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு அதில் நம்ம மேட் டிசைன் கொடுத்துருக்கோம், மேட் எல்லாம் கொடுத்துருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கிராஸஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி லைட் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஏரியாவையும் சும்மா ஒன்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா அவங்க சோலார் மேலே வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்காக இந்த மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டாங்க. ஸோ டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஒரு நைட் டைமில் வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்டி பண்ணும்போது அந்த வியூவை பார்த்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டில் இருக்க முடியும் நம்ம இந்த இடத்த ஸ்பேஸில். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. நீங்கள் ஒரு டெரஸ் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ வீடு கட்டியிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். சார் வணக்கம் சார், நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் தினேஷ், நான் போரூரில் இருக்கேன். எதனால் ட்ரீம் கேசல் செலக்ட் பண்ணிங்க? ஸோ மார்க்கெட்டை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும்போது பார்த்தேன்னா நிறைய பில்டர்ஸ் வந்துட்டு நான் ரீச் பண்ணேன், அவங்கக்கிட்ட கோட்ஸ்லாம் வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பில்டர்ஸ் வந்துட்டு அதிகமான ப்ரைஸ் சொல்லுவாங்க, இல்லை குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். பட் நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணதில் வந்து பார்த்தபோது ட்ரீம் கேசல் பில்டர்ஸ் வந்துட்டு குவாலிட்டியோ சரி, சொன்ன டைமிங்கோ சரி நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு நான் வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட் கொடுத்தேன். இப்போ நம்ம ஸ்பெக்ஸ் கொடுத்தது எதனா மாற்றணுமா, இல்லை கொடுத்தது இல்லை எனக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம், இது வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிட்டோம், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு? ஸ்பெக்ஸ் வந்துட்டு நான் கேட்ட அளவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1-2 சேஞ்சஸ் இருந்தது, பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மட்டும்தான். மற்றபடி ஒரு 100%ல பார்த்தீங்கன்னா ஒரு 90% 95% வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எலிவேஷன் வந்துச்சா, இல்லை எதனால் நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்? எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு டைல்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு அவைலபிளாக இல்லை. ஆர்கிடெக்சர் வைஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண கலர்ஸும் ரியல் மார்க்கெட்டில் வந்து சூஸ் பண்ண கலர்ஸும் அவைலபிளாக இல்லாதனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. மற்றபடி ஆர்கிடெக்சர், ஃப்ரண்ட் எலிவேஷன் அது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து போட்டபடி தான் கரெக்டாக தான் வந்தோம். ஸோ நான் எதிர்பார்த்த நான் பூர்த்தி செஞ்சுட்டேன்னா இல்லை பூர்த்தி செய்யலையா? என்னோட எதிர்பார்ப்பு வந்துட்டு ஒரு ப்ரீமியம் டைப் லக்ஸுரி வில்லா டைப்பில் தான் வந்து லக்ஸுரி ஃப்ளாட் டைப்பில் தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். அதே தான் வந்துட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ 5 அப்பார்ட்மெண்ட் கேட்டதான் 5 அப்பார்ட்மெண்ட்மே வந்துட்டு அதே ஸ்பெக்ஸோட தான் வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு ஒரு 90 to 95% வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எந்த பில்டர்ஸுமே வந்துட்டு 100% தர முடியாதுன்றதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்றும் குறைன்னு ஒன்று சொல்கிறது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் வீடியோ கொண்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, சீக்கிரம் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.